வாணியத்தை அங்க யார பையா சொல்லி தந்திருந்தா சசிமம் 1.5 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. காணுமா வேணுமா எனக்கு காசு காணுமா கொஞ்சம் காசு கூட காசு ரைட். பாருங்க என்ன கிஃப்ட் அடுத்தது பேர் போட்டு இருக்கா? டான்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்ல? தெரியா டான்ஸ் ஆட தெரியாதா? சின்ன வாடினும் இல்லாட்டி வெக்கமா வெக்கமா கொஞ்சம் அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். எங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்ப்பதொன்று. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். வணக்கம் சத்தமா கலைங்க. வணக்கம் சத்தமா கலைங்க. வணக்கம் ரைட். என்ன பேர் தங்கச்சி? சானுகா. சரி அப்ப சானுகா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விசேஷம் நடந்து இருக்குது? எனக்கு சாமி உங்களுக்கு சாமர்த்திய வெடி நடந்து இருக்கிறேன். வளர்ச்சி
அதாச்சும் சாணுகாக்கு இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா. ஏன்னா சரி, உங்களோட பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் என பேர் வந்திருக்கணும். இன்றைக்கு உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழாவா உங்களையும் சந்தோஷப்படுத்தணும், உங்களையும் வாழ்த்திட்டு போகணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்திருக்கணும். நிறைய பேர் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் வாழ்த்தெல்லாம் கிடைச்சிருக்குது. சரி, அப்ப இன்னுமே ஒரு சில ஆட்கள் அவையிலும் அவைண்ட வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து சேரணுமான்னு சொல்லி அவைண்ட வாழ்த்துக்கள் ஒரு வித்தியாசமான முறையில சாணுகாக்கு வந்து சேரணுமான்னு ஆசைப்பட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ்கிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். சாணுகாட்ட இந்த கிஃப்டையும் கொடுத்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், அதாச்சும் இனிய பூப்புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்களா உங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் உங்களை கொடுத்துட்டு சொல்லிட்டு சின்னதாக டான்ஸ் எல்லாம் போட்டு உங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு வரட்டாம்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. ஓம் அப்படி டான்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லை தெரியாது? டான்ஸ் ஆட தெரியாதா? சின்ன வாடினும் இல்லாட்டி வெக்கமா கொஞ்சம் ஏதாச்சும் சாணுகாக்கு இன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா. ஸோ எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லிட்டு அவையிலையும் சந்தோஷப்படுத்தி எங்கள்ட சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வரட்டாமட்டு அனுப்பி இருக்கணும். அப்ப மிக்கி மினியும் என்ன கொண்டு வந்து தந்தது? ஹாட் பிலோ. அதுல என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க. ஹாட் பிலோ வந்திருக்கு, அதில் உங்கள்கிட்ட போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு. வேறு என்ன கிஃப்ட் தந்தது? மாமா தந்ததுடா. சரி, என்ன கிஃப்ட் அடுத்தது மிக்கி மினி தந்தது பிலோவோட சேர்த்து? கையில் எடுங்க பார்ப்போம். காசு கட்டல் ஒன்று வந்திருக்குது. ஏன்னா அப்ப இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதாச்சும் 1.5 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. காணுமா வேணுமா? எனக்கு காசு காணுமா? கொஞ்சம் காசு கூட காசு கூட காசு என்ன ராய்ட். அதாச்சும் குபேரன சிலையெல்லாம் வச்சு உங்க மிக்கி கொண்டு வர காசு கூடன்னு சொல்ல நீங்க கூட சிலர் கொண்டு போறேன். நீங்க கூட காசுன்னு சிலர் கொண்டு போறேன். எனக்கு கொஞ்சம் காசு ரைட். ஏன்னா அதாச்சும் 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அனுப்பி இருக்கணும். இந்த காசு எல்லாத்தையும் வாங்கி உங்களோட சொந்தக்காரருக்கு எல்லாம் பூப்புனித நீராட்டு விழாக்கு பாட்டி எல்லாம் கொடுக்கட்டுமா? இந்த காசை எடுத்து. அப்படியா? காசு பாட்டி கொடுப்பீங்களா? எல்லாருக்கும்? யார் யாரும் கொடுப்பீங்க பாட்டி? எல்லாருக்கும். அப்ப இதுல இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரரா? அப்ப வேலைக்கெல்லாம் கொடுப்பீங்களா? எல்லாரும் கேட்டுக்கொள்ளவா? 1.5 லட்சம் ரூபாய் காசு வந்துருக்கு, உங்களுக்கு பாட்டிக்காம பெருவாவாம என்ன? சரி, அப்ப சொன்ன மாதிரி கொடுக்கணும். அப்புறம் கொடுக்காம ஒழிச்சு வைக்க கூடாது. சரி, கொடுப்பேன். ஏன்னா சரி, அதாச்சும் 1.5 லட்சம் ரூபாய் காசும் கொடுத்து அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா உங்களுடைய பூப்புனித நீராட்டு விழாவை கொண்டாடட்டான்னு சொல்லி அவ சந்தோஷமா இது மாதிரி வந்து எதிர்பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் பெருமெண்ட். சரி, மிக்கி வந்திருக்கிறாரு. கெஸ் பண்ணலுமா யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்கணும்னு சொல்லி? ஜமீலன் மாமா. எங்க இருக்கிறார் மாமா? யாரும் அங்கே இருந்து சொல்லி தெரியணுமா? அவன் பிளவுலியா சொல்லி தெரியணுமா? வெளியிலிருந்து சொல்லி தராங்கள் பிளவுலியா சொல்லி தெரியணும். வெளியிலிருந்து பையா சொல்லி தெரியணும், நம்ப கூடாது. வாணியத்தை அங்க யாரும் பையா சொல்லி தந்திருந்தோம். சசிமாமா. சசிமாமாவும் இல்ல, ஆனந்தன் பெரியப்பா அவரும் இல்ல. அப்படியே விட்டு அங்க இருந்து எல்லாரும் ஒவ்வொருத்த பேரையும் சொல்லி தருவீங்க உங்களுக்கு. யாரு? பாலா பெரியப்பா. இவெல்லாம் எங்க இருக்கணும்? யூகேல இருந்து வேற இல்லையே. யூகேல இருந்து வேற இல்ல. யூகேல இருந்து கொடுத்து விடல யாரும். வேற ஒரு ஆளை கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஆனா இந்த கிஃப்ட கொடுத்தவ சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனே கெஸ் பண்ண மாட்டா, கொஞ்சம் டைமுக்கு பிறகுதான் கெஸ் பண்ணுவான்னு சொன்னது. ராசி அத்தை இல்லையே, அத்தையும் கொடுக்கல. இந்த கிஃப்ட கொடுத்தாங்க இதுக்கான நிக்கணும், இதுக்குதான் ஒடிச்சு நிக்கணும். நாங்க போய் சொல்றோம், இதுக்காக ஒழிச்சு நிக்கணும். நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி பார்க்கணும், அவனை ஒழிச்சு நிக்கணும். தங்களை சரியா கெஸ் பண்ணி சொல்லுறீங்களான்னு பாப்போம் நிக்கணும்.
இல்லையாம்மா வாணியத்தை. வாணியத்தை ரைட் யாருன்னு சொல்லி பாப்போமா சரி இந்த மாதிரி கிஃப்ட கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறீங்களா தெரியாது. தெரியாது அவ்வளவுதான் சொல்ல போறீங்க தெரியாதுல்ல சொல்ல போறீங்க இல்ல. அப்ப தேங்க்யூ. ரைட் உங்களுக்கு என்னோட கிஃப்ட் ஒன்று இருக்குது அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் யார் கொடுத்துருக்கீங்க பாப்போமா ரைட் மிக்கிட்ட வாங்கி பாருங்க ரெண்டு அடி அடிச்சா தான் தெரியும் சில ரைட் பாருங்க என்ன கிஃப்ட் அடுத்தது பேர் போட்டுருக்கா சரிண்ணா அதாச்சும் உங்களுக்கு அழகான வாழ்த்து மடல் வந்திருக்குது குட்டிக்கா கவிதை எல்லாம் போட்டு என்ன எழுதியிருக்கேன்னு பாப்போமா ரைட் மிக்கி தூக்கி பிடிக்கல வெளியில் ஒளிமுகத்தில் மலர்ந்தது வானில் தங்கம் போல மின்னியது பாதம் வைத்தாய் பெண் பெண் உலகை நோக்கி பூவே வளர்க எங்கள் வாழ்த்துக்களோடு என்ற அழகான ஒரு கவிதையும் போட்டு அனுப்பி இருக்கிறோம் யார் யார் என்று சொன்னா உங்களுடைய பாலன் பெரியப்பா அவையோட சேர்ந்து வாணியத்தை அவையோட சேர்ந்து ரஜியா ராஜ்யத்தை அப்ப எல்லாருமே இங்க இருக்கணும் யூகேலையும் பிரான்ஸ்லயும் நிக்கணும் அப்ப ஒரு தான் இங்க நிக்கணும் சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது அப்ப என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் தேங்க்யூ மட்டும்தான் நான் உங்களுக்கு பார்ட்டி செய்கிறேன். நான் உங்களுக்கு பார்ட்டி செய்கிறேன் வந்து பொருட்ல இறங்கினோம் வாணியத்தை மட்டும் இங்கே நிக்கலாம் அதை கூப்பிடுவோமா வேற சொல்லுங்க கூப்பிடுற ஹக் பண்ணி நான் சொன்னா நான் இதுக்கு ஒழிச்சு நிக்கணும் இதுக்கு ஒழிச்சு நிக்கணும்னு சொன்னா நம்பல ரைட் அதுக்கு ஹக் பண்ணி விடுங்க அதாச்சும் உங்களுடைய கூப்பிடு நீராட்ட விழாவை மட்டும் சொல்லி உங்களோட அத்தை அவையோட சேர்ந்து எலும் வேண்டுவீங்க யாரும் மாமாவும் மற்ற அத்தையும் சரி அவை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவன் தூரத்தில் இருந்தாலும் அவருடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணுமா உங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்டை அனுப்பி இருக்கிறோம் ஏன்னா ஸோ அவையெல்லாம் கிடைக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்கிறோம் இனியா கூப்பிடுற நீராட்டம் தான் நெல் வாழ்த்து ஓகே தேங்க்யூ